இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். முன்னாடியெல்லாம் வந்து அம்மா வெள்ளிக்கிழமை ஆனால் ஆயில் பாத் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நல்லெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுப்பாங்க. அதை நான் ஒரு 4-5 வருஷமாகவே ஃபாலோ பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, பின்னலே போட முடியாதனால சரி இதெல்லாமே ரொட்டீனாக நம்ம 3 மந்த்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்தேன். இந்த குங்குமாதி தைலம் வந்து ஒரு ஃபேஸ்க்கு க்ளோ கொடுக்கும்னு சொல்லி ஒரு நாட்டு மருந்து கடையில் சொன்னாங்க. நான் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு ஃபேஸில் லைட்டாக மசாஜ் பண்ணுவேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஒரு செம்மையான சைடிஷ் தான் சொல்ல போகிறேன். குக்கரில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கட் பண்ண வேணாம். அதோட 3 வரமிளகாவும் சேர்த்து ஒரு விசில் விட்டுட்டு அந்த தக்காளி இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம்லாம் போன பிறகு பொட்டேட்டோவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 2 பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோ வந்து தக்காளியோட நல்லா வேகணும். அதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மசாலாவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். லைட்டாக கொதிச்சதும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இறக்கிடலாம். நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ்ன்றது வாழ்க்கையிலையும் பிரச்சனையாக இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் பிரச்சனையாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது தோன்றுறது, நமக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணோன்னா எனக்காக தான் வச்சேன், உனக்காக தான் வச்சேன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரளயமே கொண்டு வராங்க. என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.